பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் எங்களுடைய செய்தியை நீங்கள் கேட்டு வருகிற உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை அதிகமாக இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்தது என்று நீங்க போன் மூலமாக எங்களோடு தொடர்பு கொண்டீங்க, பேசினீங்க. எங்களுடைய ஜெப மையத்திற்கும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதற்காக உங்களை அதிகமாய் நான் நன்றி சொல்றேன். இன்னும் அதிகமா நீங்கள் எங்களுக்கான ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக நாம் தியானிக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், எரேமியா 33ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்க கேட்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆமென். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையில இந்த வசனத்தை உம்முடைய சமூகத்தை நாங்கள் வைக்கிறோங்க. தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த வேளையில தொலைக்காட்சிக்கு முன்பாய் அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. இயேசுவின் நாமத்தினாலே அவங்களுடைய இதயத்துல தேவனி பேசும், பிள்ளைகளோடு பேசும். ஆண்டவரே, வார்த்தை அவர்கள் கேட்கட்டும். நீங்க இந்த நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலைகள்ல டிவிக்கு முன்பதாக யூடியூப் ஆண்டவரை இன்னும் பேஸ்புக் எப்படி இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களோடு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறேங்க. பேசும், அடியை மறைத்துக் கொள்ளும்பா. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். சரி, நீங்க நான் வாசிக்க கேட்ட வசனம் என்னவென்று சொன்னால், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும். அருமையானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், நான் எவ்வளவோ நாட்கள் காத்திருக்கிறேனே, இன்னும் நாட்கள் வரும். எப்பொழுது அதனால் எப்பொழுது வரும் என்று சொல்லி நீங்கள் ஆவலோடு நாட்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த நாள் இந்த நாளாக கூட இருக்கலாம். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன நாட்கள் வரும்? அப்ப சொல்ற வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நல் வார்த்தையை தேவன் நிறைவேற்ற போகிறார். எப்படி? நீங்கள் நினைக்கலாம், எந்த நாள் வரும்? இந்த நாட்கள்ல ஒருவேளை நீங்கள் வியாதியின் நாட்களா இருக்கலாம், பிரச்சனையின் நாளா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நாட்கள், ஒரு நாள், எந்த நாள், என்றைக்கு, எப்பொழுது எதிர்பார்க்கிறீர்களா? இந்த நாளிலே நீங்கள் அவருடைய சமூகத்தில் இந்த நாள் கூட உங்களுக்கு அற்புதத்தின் நாளா இருக்கலாம். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். இந்த நாள் ஒருவேளை உங்களுக்கு அற்புதத்தின் நாளா இருக்கலாம். அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? தேவன் சொன்ன இந்த வாக்கு தத்துவம் அது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நீங்கள் அதை விசுவாசிகள். தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும், நிறைவேற்றும் வரைக்கும் அவர் உங்களை விட மாட்டார். நீங்களும் அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவரை நீங்க விடக்கூடாது. உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வரைக்கும்
ஆண்டவர் உங்களை விட மாட்டார். ஆனால் நீங்கள் அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவரை நீங்க விடக்கூடாது. விடாம ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமா அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் செய்வார். ஏன் அந்த யூதா குடும்பம் இஸ்ரவேல் குடும்பம் என்று அவர் சொல்ல காரணம் என்ன? எதற்காக அந்த வார்த்தையை அவர் சொன்னார்? அதே அதிகாரத்திலே எரேமியா 33 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், யூதா குடும்பத்திற்கும் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும், யூதா குடும்பம் இஸ்ரவேல் குடும்பம், இந்த இஸ்ரவேல் குடும்பம் யூதா குடும்பம் யார்? அருமையானவர்களே, இஸ்ரவேல் என்று சொன்னால் மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர் இஸ்ரவேல் எப்படி அவர் இஸ்ரவேலாய் மாறினார் என்பது தெரியும். அவருடைய பெயர் யாக்கோபு. ஆண்டவர் என்ன செய்தார்? அவரை இஸ்ரவேலாய் மாற்றினார். அதற்காக அந்த யாக்கோபு என்ன செய்தார்? நீங்கள் ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் 25 வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியமளவும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுருகிற்று. இங்க பாருங்க, இங்கே யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று சொன்னால், யாக்கோபு ஏசா அண்ணன் தம்பி. இந்த யாக்கோபு அண்ணனை ஏமாற்றினான், ஏசாவை ஏமாற்றினான். யாக்கோபு என்று சொன்னால் அந்த பெயருக்கு அர்த்தம் எத்தன், ஏமாற்றுகிறவன். ஒரு பெயர் இருக்கிறால் அந்த பெயருக்குள்ளே சில காரியங்கள் உள்ள இருக்குது. இங்கே யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுகிறவன். அவன் பிறந்த நாளிலே அவன் இரட்டை பிள்ளையாக பிறந்தான். ஏசா யாக்கோபு இவர்கள்தான் இரட்டை பிள்ளையாக பிறந்தவர்கள். அந்த யாக்கோபு என்ன செய்கிறான் சொன்னா, அவனுடைய யாக்கோபுக்கு பேருக்கேற்ற ஒரு அர்த்தம் என்னன்னா எத்தன், ஏமாற்றுகிறவன். இந்த யாக்கோபு என்ன செய்யறான் தெரியுமா? இவன் முதலாவது தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான். சகோதரனை எப்படி ஏமாற்றுகிறான்? அவனுடைய கூட பிறந்த அவருடைய சகோதரன் ஏசா. அப்போ ஏசாவை முதல் அவன் ஏமாற்றுகிறான். எதற்காக என்று சொன்னால், முதல் மகன் ஏசா, இரண்டாவது மகன் யாக்கோபு. அப்ப ஏசாவுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் உண்டு. முதல் மகனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு தனி ஒரு பகுதி உண்டு, ஒரு தனி பங்கு, சிரேஷ்ட புத்திர பாகம். அப்ப அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லுகிற ஒரு பங்கு அவனுக்கு இருக்கிறபடினால அது முதல் மூத்த பையனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவன் என்ன நினைச்சான்னா, இவனுக்கு தான் வேணும் சிரேஷ்ட புத்திர பாகம். இப்போ இன்றைக்கு சிரேஷ்ட புத்திரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு அல்லது 5 ஏக்கர் நிலம் இருக்குன்னு என்ன செய்வாங்க, அது முதல் மகனுக்கு 1 ஏக்கரும் மீதி இருக்கிறத 2 ஏக்கராக 2 ஏக்கரா அதை பங்கு போடுவாங்க. அது முதல், இது யாருக்கு சொன்னா முதல் மகனுக்கு அப்படின்னு ஒரு பாகத்தை பிரித்து வைப்பாங்க. அதுதான் சிரேஷ்ட புத்திர பாகம். ஒரு பங்கு என்ன இருந்தாலும் என் தலைமகன், என்னுடைய மூத்த மகன் அப்படின்னு சொல்லி, அதனால அவனுக்கு என்று சொல்லி சிரேஷ்ட புத்திர பாகம் இருக்குது. அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றுவதற்காக இவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்னைக்கும் தம்பி அண்ணனாக முடியாது, அண்ணன் தம்பியாக முடியாது. தம்பி தம்பி தான், அண்ணன் அண்ணன் தான். இல்ல அண்ணன் நான் கொஞ்ச நாளைக்கு நான் அண்ணன் ஆகிக்கிறேன் முடியாது. அப்போ அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். ஆனால் அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தம்பி வாங்குறான் பாருங்க, அதுதான் ஏமாற்றி வாங்குதல். ஏமாற்றி வாங்குறான். இந்த யாக்கோபு அவன் கூடாரவாசி. அந்த ஏசா வேட்டையாடுறதுல ஒரு பலசாலி, வேட்டையாடுறதுல பலசாலியா இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகளுடைய உறவு. அண்ணன் வேட்டையாடிட்டு வர்றாரு,
தம்பி என்ன பண்ற, கூடார வாசியா இருக்கிறதுனால பைத்தம் கூழு செய்துட்டு இருக்கிறார். அப்ப அண்ணன் பசியோட வர்றார். அண்ணன் பசியோட வரும்போது அண்ணன் தம்பியுடைய பாசம் எப்படி, சரி நம்ம அண்ணன் தானே வர்றார். அண்ணன் கேட்கிறார், தம்பி என்ன செய்துட்டு இருக்கிற? நான் பைத்தங்கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பைத்தங்கூழ் கொடு, பசிக்குது அப்படின்னு. பசின்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்திருக்கணும், அண்ணனுக்கு கொடுக்கணும். ஏன்னா அண்ணன் தம்பி பாசம் தானே. ஆனா ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போடு இவன் கேட்கிறான் பாருங்க. நிறைய பேர் அப்படிதாங்க, அண்ணன் தம்பிக்குள்ள பாசம் பாங்க, ஆனா சில காரியம் வந்த உடனே ஏமாற்றுவதற்கு முன்னே நிக்கிறாங்க. அப்படிதான் இங்கே நடக்கிற சம்பவங்கள். என்ன சம்பவம் சொன்னால், நீங்க ஆதியாகமத்துல 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து. பாருங்க, அங்கே ஏசா அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க போகிறாரு. அதற்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை சொல்ல நம்ம சொல்லிக் கொண்டு வருகிற சம்பவத்தை தான் வாசிக்க. அதே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்க கேட்கலாம். 28ஆம் வசனம். ஏசா வேட்டையாடியை கொண்டு வருகிறதை ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான், ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமா இருந்தாள். ரெண்டு பேரும் பாருங்க, அப்பா மூத்தவன் மேல பட்சம், அம்மா இளையவன் மேல பட்சம். இப்படி ரெண்டு பேருமே சொல்லுவாங்கல்ல, மூத்த பையன் ஏன் பையன், இளைய பையன் ஓம் பையன் அப்படி சொல்லுவாங்க. சில குடும்பத்துல இந்த மாதிரி சில பிரச்சனை நடக்கும். அவன் என்ன இருந்தாலும் ஓம் பையன் தானே, இவங்க சொல்ல என்ன இருந்தாலும் உங்க பையன் தானே இப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாகிறது, பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை உண்டாகிறது. இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதுதான். நிறைய குடும்பங்கள்ல மூத்த பையன் என் பையன், இளைய பையன் ஓம் பையன், மூத்த பொண்ணு ஓம் பொண்ணு, இளைய பொண்ணு ஏன் பொண்ணு, இந்த மாதிரி இவங்க போடுற சண்டை, இவங்க போடுறதுல அந்த பிரச்சனை எங்க உருவா தெரியுமா, இவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே இந்த பிரச்சனை வந்துருது. ஏய், நான் யார் தெரியுமா, நான் எங்க அப்பா பிள்ளை. நான் யார் தெரியுமா, அம்மா பிள்ளை. அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை. இப்படியே பிரச்சனை பண்ணி நிறைய குடும்பங்கள்ல இன்றைக்கு இந்த பிரச்சனை பெரிய ஆள் வர வைக்கும். அது அப்படி பிரிவினையாவே இருக்குது. என்ன இருந்தாலும் உங்க அம்மா தான் உனக்கு முக்கியம். அவன் என்ன இருந்தாலும் உங்க அப்பா தான் உனக்கு முக்கியம். ஏன் அந்த மாதிரி பிரிவினை உண்டாக்குறீங்க? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள எவ்வளவு பாசம் இருந்தாலும் சரி, அதை பிரிவினை மட்டும் கொண்டு வராதுங்க. பிரிவினை கொண்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்குள்ள சின்ன வயதுல இருந்து அந்த பொறாமை, கோபம் இதெல்லாம் சின்ன வயதுல இருந்து உருவாகி வருகிறது. இதற்கு காரணம் யாரு? பெற்றோர்கள். பெற்றோர்களே மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யாக்கோபு ஈசாக்கு செய்த தவறையும் ரெபெக்காள் செய்த அப்பா அம்மா செய்த தவறை நாம் செய்யக்கூடாது. 3 பிள்ளைகள் இருக்காங்க, 3 பேரும் சமம். 2 பிள்ளைகள் இருக்காங்க, 2 பிள்ளைகள் சமம். 4 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் சமம் அப்படின்னு நினைக்கணும். என்றைக்குமே அவங்கதான் எனக்கு முக்கியம், இந்த பிள்ளை தான் எனக்கு முக்கியம். சில நினைப்பாங்க, என் பிள்ளை பெரிய பையன் நல்ல பையங்க, அவன் தான் கடைசி எனக்கு சாப்பாடு போடுவான், கடைசி கஞ்சி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அவன் தான் கண்டுக்கிடவே மாட்டான், இளைய பையன் கண்டுக்கிடுவான். சில சொல்ல இளைய பையன் தாங்க எனக்கு ரொம்ப, கடைசி வரைக்கும் இளைய பையன் தான் காப்பாற்றுவாங்க. ஆனா கடைசியில இளைய பையன் தான் அவனை கண்டுகொள்ளவே மாட்டான். அப்பதான் மூத்த பையன் நினைப்பாங்க. இது காரணம் யாரு? இது காரணம் யாருன்னு சொல்ல நீங்க தான் அது காரணம். அதனால என்றைக்குமே 2 பிள்ளைகளையும் நாம் சமமாய் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். இயேசு இன்று அற்புதம் செய்றாங்க. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, என்றைக்குமே நீங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குற பெற்றோர்களாய் நாம் காணப்படக்கூடாது. பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? எனக்கு 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார், 2 பிள்ளைகளும் ஒண்ணுதான், மகளும் ஒண்ணுதான் மகனும் ஒண்ணுதான், மகனும் ஒண்ணுதான் மகளும் ஒண்ணு அப்படி நினைக்கணும். பொம்பளை பிள்ளைகள் சொல்ல பாரு, ஒன்னே உனக்கு தான் முக்கியம், அப்பாவுக்கு தான் முக்கியம், பையனா அம்மாவுக்கு தான் முக்கியம். அப்படி இல்ல. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்குது. அதனால கடைசியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏசா யாக்கோபுடைய சூழ்நிலை எப்படி வருது பாருங்க. இன்னைக்கு ஏசா யாக்கோபுடைய சூழல் அப்படியே வந்து கொண்டிருக்கும் போது வாசிக்க கேட்கலாம். 25-29. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து கலைத்து வந்த பொழுது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கின்ற பெயர் உண்டாயிற்று. பாருங்க, கூழ் எனக்கு வேணும், நீ செய்து கொண்டிருக்கிற சிவப்பான கூழ்,
அந்த கூழ் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறான். உன்னுடைய அண்ணன் தானே, அண்ணன் தம்பி தானே, சரி அண்ணன் கேட்கிறான், கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். இன்றைக்கு இந்த அளவுக்கு பிரிவினைக்கு காரணம் யாரு? பசிக்குதுன்னு ஒரு அண்ணன் வந்தா தம்பி கண்டிப்பா கொடுப்பாங்க. அதான் அண்ணன் தம்பிக்குள்ள பாசம். என்றைக்குமே அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அவங்களுக்குள்ள பாசம், ஒரு தாய் பிள்ளைகளுடைய பாசமே தனி. அதை மறந்து விடக்கூடாது. அதை பெற்றோர்கள் அதை பிரித்து விடக்கூடாது. அதான் மிக முக்கியம். இங்கே பிரிந்த காரியம் தான் என்ன நடக்குது பாருங்க. இப்ப இங்க நடந்த எதுக்கான வசனத்தை வாசிக்க சொல்ல முதலாவது 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். நம்ம ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது, ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே. கொண்டு வரட்டும், வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கட்டும். ருசிகரமாய் கொண்டு வந்த உடனே அப்பா என்ன பண்ற தெரியுமா? ஏசாவின் மேல் பட்சமா இருந்தா. ஏசாவின் மேல் பட்சம். ஆனா ரெபெக்காளோ யாக்கோவின் மேல் பட்சமா இருந்தா. இந்த பிரச்சனை உருவாகின பிரச்சனை தான் இப்ப எங்க வரைக்கும் நிக்க தெரியுமா? இன்றைக்கு அந்த ஒரு பிரச்சனை நிமித்தமாக இப்போ அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரிவினை. என்ன பிரிவினை வருது அப்படி சொன்னா, அண்ணன் வேட்டையாடுறதுக்கு போறாரு. வேட்டையாடிட்டு வரும்போது பசி தாங்க முடியல. ஏசாவுக்கு பசி தாங்க முடியல. இப்போ ஏசாவுக்கு பசி தாங்க முடியல சொன்ன உடனே என்ன கேட்கிறான் தெரியுமா? அந்த சிவப்பான கூழ்ல எனக்கு கொஞ்சம் சாப்பிட கூடுன்னு கேட்கிறான். பாருங்க, நேரம் பார்த்து அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அதுல 31ஆம் வசனம் வாசி கேட்கலாம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். பாத்தீங்களா? ஒரு சிகப்பு அந்த பைத்தன் கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. பாத்தீங்களா? இப்போ இந்த பிரிவினைக்கு காரணம் யாரு? பெற்றோர்கள். காரணம் என்ன தெரியுமா? 2 பேரும் எங்க பிள்ளைகள் தாங்க, 2 பேருக்கும் என் பிள்ளைதான். இப்போ ஈசாக்கு ஏசாவை அதிகமா நேசிக்கிறதுனால இப்போ எதுவானாலும் ஏசாவுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? இப்ப யாக்கோபு, இப்போ உனக்கு தேவை பசி நேரத்துல உனக்கு பசிக்கு நான் கூழ கொடுக்கிறேன், ஆனா உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. சேஷ்ட புத்திர பாகம் உனக்கு அல்ல. அது எப்படிங்க? அண்ணனுக்குள்ள தம்பி எப்படி கேட்கலாம்? அப்ப கேட்கிறான், அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த ஒன்று சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல ஆசை, அப்போ அண்ணன் மேல இருக்கிற பாசம் எங்க போச்சு? அன்பு எங்க போச்சு? அப்போ இவனுடைய சின்ன எங்க தெரியுமா? சேஷ்ட புத்திர பாகம். சில குடும்பங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள, அண்ணன் கொஞ்சம் வசதியா இருந்தா தம்பி அண்ணனை நேசிப்பாரு, தம்பி கொஞ்சம் வசதியா இருந்தா அண்ணன் தம்பியை நேசிப்பாரு. அண்ணன் கிட்ட வசதி தம்பி கிட்ட ஒண்ணு இல்லைன்னா கண்டுகொள்ள மாட்டாங்க. எத்தனை குடும்பங்கள் இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையா இருக்காங்க தெரியுமா? அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க தான், ஆனா அக்கா தங்கச்சிக்கு உதவி செய்ய வேண்டாம், தங்கச்சி அக்காவுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட குடும்ப பிரிவினைகள் இன்னைக்கு நிறைய காணப்படுகிறது. அதுதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொல்லிய நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் குடும்பம் அது எப்படி ஏன் இஸ்ரவேலாய் மாறினதுங்கிறதா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? இப்ப அந்த பைத்தங்கூழ கேட்கிறார். பைத்தங்கூழ் அப்ப உண்மையா பாசம் தான் கொடுப்பாங்கல்ல, ஆனா இவனுடைய பாசம் எதுல இருக்கு தெரியுமா? சேஷ்ட புத்திர பாகம், சேஷ்ட புத்திர பாகம், சேஷ்ட புத்திர பாகம். அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன காரியத்துக்கு பிரச்சனை, ஒரு அடி நிலத்துக்கு பிரச்சனை. பாருங்க, எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்காங்க. ஆனா இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். முதல்ல ஏன் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு சொல்றதை விட்டுட்டு நம்ம பிள்ளைன்னு சொல்லணும். நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளைகள் அப்படி நீங்க சொல்ல பழகி கொள்ளுங்க. அது குடும்பத்துக்கு ஒரு பெரிய சமாதானம். இரண்டாவது, அண்ணன் தம்பி பணம் இருந்தா தான் அண்ணனை நேசிக்கணும் அப்படி இல்ல, பணம் இருந்தா தான் தம்பியை நேசிக்கணும் அப்படி இல்ல. எல்லாத்துக்கும் மேல
நாம் 2 பேரும் ஒரு தாய் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு பாசம் இருக்க வேண்டும். அந்த பாசம் இருக்க சொல்ல என்ன இருந்தாலும் ஏன் தம்பிங்க, என்ன இருந்தாலும் ஏன் அண்ணங்க அப்படிங்கிற பாசம் இருக்குமே, ஆனால் அதுதான் ஆசீர்வாதமான குடும்பம், சமாதானமான குடும்பம், சந்தோஷமான ஒரு குடும்பம். ஆகையால்தான் இன்னைக்கு நம்ம அதை பார்க்கிற ஒரு காரியம். இந்த வேளையில ஏசா என்ன சொல்ற தெரியுமா? 33 வசனத்தை வாசி கேட்கலாம். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். எதுக்கு? ஒரு வயிற்று சாப்பாட்டுக்காகங்க. ஆணையிட்டு கொடு கொடுன்னு சொன்னா பரவாயில்ல, அது எப்ப வேணாலும் வாங்கிடு. சிலர் பிடிச்ச புடியில நிப்பாங்க தெரியுமா? அவங்களோட ஒரே குறிக்கோள் அண்ணன் மேல பாசம். என்ன திடீர்னு அண்ணன் மேல விசேஷம் பாசம் வருது? என்ன தம்பி மேல திடீர்னு பாசம் வருது? பணம் இருக்குதா? ஏதாவது ஒரு இதுல நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? எங்க இருக்கிற அண்ணனும் உங்களை தேடி வருவாங்க, எங்க இருக்கிற தம்பியும் உங்களை தேடி வருவாங்க. ஒருவர் அவங்க வசதியா இருப்பாங்கன்னா, அண்ணன் வசதியா இருந்தா தம்பி தேடி போனவங்க தம்பின்னு சொல்றது கூட யோசிப்பாங்க. இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால இங்க நடந்த சம்பவம், இங்கே இவன் ஆணையிட்டு கொடுக்கிறான். யாரு? அண்ணன் தம்பி கிட்ட ஆணையிடுறான். எப்படி ஆணையிடுறான் தெரியுமா? இந்த சிரேஷ்ட புத்திரமாக எனக்கு எதுக்கு, நான் பசினால சாக போறேன், சிரேஷ்ட புத்திரபாகத்தை வச்சுக்கான்னு சொல்லிட்டு ஆணையிட்டு கொடுக்கிறான். பாருங்க, சிரேஷ்ட புத்திரபாகம் இன்றைக்கு தேவன் நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மேலான ஆசீர்வாதம். இந்த மேலான ஆசீர்வாதத்தை புடுங்கிறதுக்காக இன்னைக்கு சாத்தான் பலவிதமான திட்டம் போட்டு பிடுங்க பாக்குறான். நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம், அவசரப்படக்கூடாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்லிட்டாருன்னா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? உங்களுக்கு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார் தெரியுமா? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததிக்கு இந்த இடத்தை நான் கொடுப்பேன், கானான் தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வரைக்கும் ஆபிரகாமும் சாராளும் காத்திருக்க வேண்டும். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு தடுமாற்றம் நடந்துச்சு தெரியுமா? ஆபிரகாமுக்கும் இங்கே சாராளுக்கும் ஒரு தடுமாற்றம் நடந்தது. என்ன தடுமாற்றம் பாருங்க. இங்க நடக்கிற சம்பவம், இன்றைக்கு இவர் சொன்ன காரணம், இப்போ அந்த பைத்தவங்களை வாங்கிக்கிட்டு சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். ஆனா சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டா கூட அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரு வேதனை, நம்ம ஏமாற்றி விட்டானே. சில நல்லா குடிச்சிருந்தாங்கன்னா அந்த குடிக்கிற நேரத்துல பேசுவாங்க, இதெல்லாம் என்னங்க கொண்டு போ, பணம் உனக்கு கொண்டு போ அப்படி சொல்லி சொல்லுவாங்க. பணம் தானே கொண்டு போ, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கொண்டு போ. ஆனா அதுக்கப்புறம் நினைப்பாங்க, ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. அது போலதான் ஏசா ஏமாந்துட்டான். ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஏமாந்து இன்றைக்கு நீங்க அந்த ஏமாந்தது நிமித்தமாக இன்றைக்கு நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா? இங்க ஏசாவுடைய காரியம் அதுதான். ஆனா யாக்கோபு ஏமாத்திட்டான், ஏசாய் ஏமாந்துட்டான். அந்த பகை வளர்ந்து 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 எங்கெல்லாம் போகுதுங்கிறதை நம்ம பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தினுடைய காரியங்களை நம்ம முற்றிலுமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன? இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யாக்கோபின் குடும்பத்திற்கும் சொல்லிய நல்வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க சாமி. இந்த வேளையில
நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில தாமே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு ஆண்டவர் பேசுவதற்காக நன்றிப்பா. இந்த வேளையில தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இப்பொழுதே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீ சொன்ன வாக்குத்தத்தம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆமே. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமே, நாட்கள் வரப்போகிறது. நீ கர்த்தர் சொல்ல வார்த்தை நிறைவேறப் போகிறது ஆண்டவரே. நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய துக்க நாட்கள் எப்ப முடியும், வேதனையின் நாட்கள் எப்ப முடியும், வியாதி நாட்கள் எப்ப முடியும், கஷ்டத்தின் நாட்கள் எப்ப முடியும், நான் அழுது கொண்டிருக்கிறேனே, இந்த காரியத்தை நினைத்து நினைத்து நினைச்சு வேதனைப்படுறேன் நினைக்கலாம். இந்த காவியான சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நாட்கள் வரும். கர்த்தர் சொல்றாரு உங்களுக்கு, அருமையான சகோதரி, உங்களுக்கு நாட்கள் வருகிறது. எப்போ? இந்த நீங்க விசுவாசித்தீங்கன்னு சொன்னா நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வீர்கள். அருமையான சகோதரனே, பிரைஸ் சொல்ல ஆண்டவங்களோட பேசுகிறார். அநேக நாட்களில் முழங்கால நின்று எனக்கு ஒரு நல்ல நாள் வராதா, நல்ல நாட்கள் வராதா நீங்க நினைக்கிறீங்க. அந்த நல்ல நாள் நீங்க இன்றைக்கு விசுவாசித்தீர்களா, நீங்க தேவனுடைய மகிமை நீங்கள் காணப்போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்றைக்கே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இதோ நாட்கள் வரும். கர்த்தர் சொல்லுகிறார், நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் சொல்ல நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில யார் யார் தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிறார்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேங்க. அநேக தாய்மார் ஆண்டவர், அநேக ஆண்டவர் தொலைக்காட்சி முன்பதாக அம்மாமார், வயதான அம்மாமாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவரே, என் பிரச்சனை தீராதான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. கண்ணீருக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளே ஆண்டவரே பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, துக்கம் மாறட்டும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்கத்திற்கு ஒரு முடிவு நாட்கள் வரும் என்று சொல்கிறார். இந்த நாள், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாள் உங்களுக்கு விடுதலையினா, இந்த நாள் உங்களுக்கு விடுதலையினா. வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, என்னால் இந்த பிரச்சனை வெளியே வர முடியல நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனை வெளியே வர முடியல நினைக்கிறீங்களா? இயேசு உங்களை விடுதலையாக்குறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாட்கள் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொல்லிய நல் வார்த்தையை நான் நிறைவேற்ற போகிறேன். நல்ல வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அநேக வாக்கு தத்தங்கள், அதெல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்ற போகிறேன். நன்றிப்பா. இந்த வேளையில இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைகளோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றிப்பா. இந்த வார்த்தையோட பிள்ளைகள் பிடிச்சு இந்த வார்த்தையின்படி நடக்க கற்றுவது வீச்சு ஆண்டவர். கர்த்தாவே, ஏசா சாதாரண பயிற்றங்குழுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்டு ஏமாந்து போனானே, அதுபோல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை யாரும் விட்டு போடாதபடிக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியான இருக்க கர்த்தர் வீச்சு முடியாது ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம மையப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தவறாமல் நீங்கள் பாருங்கள், பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 8 to 8 மணி வரைக்கும் நம்பிக்கை தொலைக்காட்சியில பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும்
6374344482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.